மியான்மர் மக்களை துன்புறுத்தும் ராணுவம் ஐநாவில் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்ட அறிக்கையாளர். கொதித்தெழுந்த உலக நாடுகள். மியான்மர் மக்களுக்கு அந்நாட்டு ராணுவம் பல அநியாயங்களை செய்திருப்பதாக ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பார்த்து ஐநாவில் உள்ள உலக நாடுகளே அதிர்ந்து போயின. மியான்மரில் மனித உரிமை மீறல் குறித்து ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் டாம் ஆண்ட்ரூஸ் 58வது மனித உரிமைகள் பேரவையின் போது அறிக்கையை சமர்ப்பித்தார். மியான்மரில் ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் மீது ராணுவம் மேற்கொண்டு வரும் இன சுத்திகரிப்பிற்கு உலகின் பல நாடுகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்தன. இதுகுறித்து ஐநாவில் உரையாற்றிய டாம் ஆண்ட்ரூஸ், மனித உரிமைகள் கவுன்சிலில் ஒரு எச்சரிக்கை மற்றும் அவசர வேண்டுகோளுடன் தான் உரையாற்றுகிறேன் என்று தெரிவித்தார். மியான்மர் மக்களுக்கு ஒரு மிருகத்தனமான ராணுவ ஆட்சியை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக செயற்படுவதை இட்டு திருப்தி கொள்ள முடிகிறது. மியான்மருக்கு ஆயுத பரிமாற்றம் குறித்த விசாரணைகள் சில அரசாங்கங்கள் தொடங்கியுள்ளன. இந்த ஆயுத பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது சிலர் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதித்துள்ளனர். வங்கிகள் தங்கள் விடாமுயற்சியை அதிகரித்து ராணுவ ஆட்சி கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் உடனான உறவுகளை முறித்துக் கொண்டுள்ளன. 3 வாரங்களுக்கு முன்பு ராணுவ ஆட்சி கட்டுப்பாட்டில் உள்ள முதன்மை நிதி நிறுவனமான மியான்மா பொருளாதார வங்கியை உள்ளடக்கிய பரிமாற்றங்களை இனி எளிதாக்க மாட்டோம் என்று பாங்காக் வங்கி கூறியதாக அவர் தெரிவித்தார். ஐநா உறுப்பு நாடுகள் மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கு முக்கியமான ஆதரவை வழங்குவதன் மூலமும் ஏராளமான உயிர்களை காப்பாற்ற மிகவும் தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதன் மூலமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றன. மியான்மர் மக்களிடமிருந்து ராணுவ ஆட்சிக்குழு தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்கிறது. ராணுவ ஆட்சிக்குழு பொதுமக்களை தொடர்ந்து தாக்கி வருகிறது. மருத்துவமனைகள், பள்ளிகள், தேநீர் கடைகள், மத வசதிகள், திருவிழாக்கள் மற்றும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான முகாம்களை தாக்க ஜெட் போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் துப்பாக்கிகளையும் கட்டவிழ்த்திட்டிருக்கிறது. ராணுவ படைகள் பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற வகையான பாலியல் வன்முறைகளை செய்துள்ளன. கண்ணி வெடிகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உலகின் வேறு எந்த நாட்டையும் விட ஒவ்வொரு ஆண்டும் மியான்மரில் கண்ணி வெடிகளால் அதிகமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அல்லது ஊனப்படுத்தப்படுகிறார்கள். மியான்மரின் 9 மில்லியன் மக்களுக்கு தற்போது மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது. அவர்களில் 6.3 மில்லியன் பேர் குழந்தைகள் என அதிர்ச்சி தரும் விஷயங்களை ஐநாவில் டாம் ஆண்ட்ரூஸ் தெரிவித்தார். இது ராணுவ ஆட்சிக்குழுவால் அல்ல, சர்வதேச சமூகமான நாமே காரணம். அமெரிக்க அரசாங்கத்தால் திடீரென குழப்பமான முறையில் ஆதரவை திரும்ப பெறுவது முக்கியமாக ஒரு நசுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு செயலாகும். குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தடுப்பூசிகள் தற்போது மறுக்கப்படுகின்றன. அமெரிக்க வெட்டுகளால் எஞ்சியிருக்கும் இடைவெளிகளை நிரப்ப மற்ற நாடுகள் முன்வரக்கூடும் என்ற நம்பிக்கை தனக்கு இருக்கிறது. மியான்மரில் உணவு உதவி திட்டத்திற்கு நிதி பற்றாக்குறை காரணமாக உலகளாவிய நிதி உதவி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இம்மாத தொடக்கத்தில் கடுமையான நிதி பற்றாக்குறையை விரைவாக சரி செய்யாவிட்டால் பங்களாதேஷ் ரோஹிங்கியா அகதிகளுக்கான உணவுப் பொருட்கள் ஏப்ரல் 1 தேதியில் பாதிக்கு மேல் குறைக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஊட்டச்சத்து குறைபாடு கடுமையான அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குழந்தைகளுக்கு மீள முடியாத தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. மனித உரிமைகள் மற்றும் மனித ஒழுக்கம் முக்கியம் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களுக்காக நிற்க மனித உரிமைகள் கவுன்சில் அவர்களுக்கு தேவை. இனி எந்த இழப்பை சமாளிக்க முடியாத நிலைதான் இருப்பதாக ஐநாவில் டாம் ஆண்ட்ரூஸ் வேதனை தெரிவித்தார்.